அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 30 முடிவதற்குள் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி, நடக்க போகும் அதிசயம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வேளையில் இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான பல அறிகுறிகளை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் லாபத்தில் குரு, சனி வக்ரம், பாக்கியஸ்தானத்தில் ராகு, தைரியஸ்தானத்தில் சூரியன், கேது மற்றும் உச்சம் பெற்று புதன், சுகஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரகநிலைகளுடைய அமைப்பு சாதகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனும் இந்த வாரத்தில் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் பல மடங்கு அபரிவிதமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். எனவேதான் இறைவன் காட்டும் அறிகுறிகளில் மிக முக்கியமான கிரகநிலைகளுடைய அமைப்பு மிக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது மிக முக்கிய நிகழ்வுகளை திட்டமிடும் போது அவை வெற்றி பெறுவதற்கான சகுனத்தை பள்ளி கொடுக்கக்கூடிய சத்தத்தின் மூலமாக சகுனம் கிடைத்து விட்டதையும் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் அதே சமயம் அது உங்களுடைய உழைப்பின் பால் இருக்க வேண்டும், உங்களுடைய செயல்பாட்டின் பால் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக 1 கொடுத்தால் 4, 4 கொடுத்தால் 8, 10, 20, 100 கொடுத்தா 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏமாற்று வேலைகளுக்கும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அப்படி எடுத்துக்கொண்டால் அது கெட்ட நேரத்திற்கான சரிகுறியாக கூட அமையலாம். எனவே இந்த போன்ற சகுன அறிகுறிகளை சற்று கவனத்துடன் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் என்பதை இறைவன் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது கடகராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட ஒரு சிறு குழந்தையை பார்த்து விட்டு சென்றால் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். அது உங்களுடைய அமைப்பை பொறுத்து உங்களை விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அல்லது இறைவனை தரிசித்து சென்றாலும் கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கான யோகம் கிடைக்கும். இதுவும் நல்ல நேரத்திற்கான நடக்க போகும் அதிசய நிகழ்வுக்கான அறிகுறியாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது உதாரணமாக உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிரமங்கள் கூட உங்கள் நல்ல நேரத்திற்கான அறிகுறியை உருவாக்கி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவர் வாட்ச்மேன் வேலைக்காக முயற்சி செய்கிறார். அவருக்கு வாட்ச்மேன் வேலையும் கிடைத்து விடுகிறது. சில மாதங்கள் சென்றதற்கு பிறகு அவருடன் பணியாற்றிய வாட்ச்மேன் இந்த வேலையை விட்டு விலகுகிறாருங்க. எனவே இவரிடம் அந்த கம்பெனியின் முதலாளி, உனக்கு எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க, இவர் எழுத படிக்க தெரியாது என்று சொல்கிறாருங்க. எனவே அவருக்கும் அந்த வேலை பறிபோகிறது. தற்போது வேலை இழந்த சூழ்நிலையால் மிகப்பெரிய அளவில் சிரமம் அவரை சூழ்கிறதுங்க. இது போன்றுதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான இன்னல்கள் வரலாம். ஆனால் அந்த நபர் அந்த இன்னல்களை எண்ணி வருத்தப்படவில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய திறமையை வைத்துக்கொண்டு அடுத்து என்ன வேலைக்காக முயற்சி செய்யலாம் என்ற முயற்சி செய்கிறார். அப்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் ஹெல்ப்பராக, உதவியாளராக பணியில் இணைகிறாருங்க. அப்போது அந்த கம்பெனியில் இருந்து ஒரு முக்கியமான வேலைக்காக வெகு தூரம் இவரை அனுப்பி இந்த கம்பெனிக்கான டூல்ஸ்களை, உபகரணங்களை வாங்கி வரும்படி வேலை கொடுக்கப்படுகிறது. அந்த வேலையை சரியாக செய்கிறாருங்க. செய்து முடித்ததற்கு பிறகு யோசித்து பார்க்கிறார். அவர் வசிக்கக்கூடிய சுற்றுவட்ட பகுதிகளில் இது போன்ற உபகரண கடைகள் எதுவுமே இல்லை என்பதை அறிகிறாருங்க. எனவே உதவியாளர் வேலையை விட்டுவிட்டு ஒரு சிறிய தள்ளுவண்டி கடை போல், ரோட்டுக்கடை போல் உபகரண பாகங்களை விற்க ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய தொழிலை கடன் இல்லாமல் வாடகை கட்டிடத்திற்கு மாற்றுகிறாருங்க. அதற்கு பிறகு அவருடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுகிறார். பிறகு அந்த பாகங்களை தானே உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு கம்பெனியையும் நிறுவுகிறாருங்க. இப்படி நல்ல வாய்ப்புகள் அவருடைய குறைகளை பெரிதாக பொருள்படுத்தாமல் அவருடைய முயற்சியை நம்பும் போது அவருக்கு சாதகமாக அமைகிறது. அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயம் ஒன்றில் திருவிழாவிற்காக அன்னதான நன்கொடை வசூலித்து வருகின்றனர். அப்போது இவரிடமும் வந்து நன்கொடை கேட்கின்றன அந்த ஆலய பொறுப்பாளர்கள். அப்போது இவரும் நல்ல தாராள மனதுடன் நன்கொடையை கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்ட அந்த நிர்வாகிகள் அதற்கான ரசீதில் அவர் பெயரை எழுதி தொகையையும் எழுதி கையொப்பமிடும்படி கேட்கிறார்கள். ஆனால் அவர் அப்போது சொல்கிறார், எனக்கு கையொப்பமிட தெரியாது, ஏனென்றால் எனக்கு எழுத படிக்கவே தெரியாது என்று சொல்கிறாருங்க. இதை வியந்து பார்த்த அந்த ஆலய நிர்வாகி, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாமலே இவ்வளவு உயரம் வந்திருக்கிறீர்களே, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா எங்கேயெல்லாம் சாதிச்சிருப்பீங்க, எங்கேயெல்லாம் போயிருப்பீங்க அப்படின்னு கேட்க,
நிச்சயமா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா கம்பெனில வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு அவர் சிம்பிளா பதில் சொல்றாருங்க. அவருடைய குறைகளை கூட பொருள்படுத்தாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி உருவாக்குவது என்பதை தெரிந்து அவர் செயல்பட்டதால் நல்ல மாற்றங்களை நிறைவாக பெறுகிறார். அதே போன்றுதான் கடகராசிக்காரர்களுக்கும் இந்த வேளையில் ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு லாபத்தில் இருக்கிறார். அஷ்டமத்தில் இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். இன்னும் சில மாதங்கள்ல முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிவிட வாருங்க. இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தை வலு சேர்க்கின்றன நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடு வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நம்மளுடைய இணையதள பக்கத்தில் ராசி பலன்கள், ஆலய வழிபாடு எப்படி மேற்கொள்வது, நவகிரக வழிபாடு எப்படி மேற்கொள்வது, ஆலய அமாவாசை பலன்கள் என்ன என்பதை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இணையதளத்திற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் சேனல் பேஜ்லையும் இருக்கு, மறக்காம பார்த்து பயன்பெறுங்க. இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சந்திரன் குருவுடன் லாபஸ்தானத்தில் வலுவாக இணைவதால் குரு சந்திர யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த பல நெருக்கடிகள், சிரமங்கள் நிச்சயமாக விலகும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் சூரியன், கேது மற்றும் புதன் 3 கிரகநிலைகள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தெறிகிறது. எனவே இந்த தருணத்தில் தொழில் துவங்குவதற்கான நல்ல யோகமும் உண்டு. சுய தொழில் துவங்குவதற்கான நல்ல வாய்ப்புகளும் மிக வலுவாக கிடைக்கும். புதிதாக கிளைகள் ஆரம்பித்தல் என விஸ்தரிப்பு திட்டங்களை அஷ்டம சனி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் மிகவும் வலுவாக நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4இல் நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே உங்களுடைய வளர்ச்சியை பதிவு செய்யக்கூடிய வகையில் நடக்க போகும் அதிசய நிகழ்வாக மிக பெரிய அளவிலான கலைத்துறை வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த நெருக்கடிகளை களைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு. புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்றிருப்பதால் கல்வியில் மாணவ மாணவியருக்கு சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும். விரயத்தில் செவ்வாய் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழலாக இருக்கிறது. எனவே எதை செய்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகளும் இறைவன் காட்டக்கூடிய அறிகுறியில் நல்ல நேரத்திற்கான பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் கடகராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயம் உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று நிகழப்போகும் அதிசய நிகழ்வாக பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு